அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையால் நம்முடைய இன்றைய சிந்தனைக்கு மன்னர் நபியின் மதினா வாழ்க்கை என்ற தலைப்பிற்கு கீழாக சில முக்கியமான செய்திகளை சுருக்கமான முறையில் நாம் பார்ப்பதற்கு இருக்கிறோம். அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே சொல்ல முடியாத துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். அவருடைய சஹாபாக்களும் கடுமையான துயரத்தை அனுபவிக்கிறார்கள். முத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய உதவி எப்பொழுது வரும் என்பதாக அழுது கொண்டே, இரத்தங்கள் சொட்டி கொண்டே, சதைகள் தொங்கிக் கொண்டே வந்து அல்லாஹ்விடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே முறையிட்ட அந்த ரொம்ப கவலையான காட்சிகள் எல்லாம் அந்த மக்காவிலே அரங்கேறுகிறது. அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகருக்கு போகிறார்கள். அங்கே போய் ஏதாவது உழைப்பு செய்யலாம், மக்கால தான் எதுவுமே இதாகல, தன்னுடைய உம்மாவுடைய ஊர் தாயிஃப், அங்கே போயாச்சும் இஸ்லாத்தை எத்தி வைப்போம் என்பதாக போகிறாங்க. ஆனால் போய் பார்த்தா அங்கு உள்ளவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள் என்பதை தாண்டி சிறுவர்களை எல்லாம் விட்டு கல்லால் அடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தீய வார்த்தைகளினால் திட்டி ஏசி அவர்களை காயப்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரைந்து ஓட ஓட அவர்களை காயப்படுத்தி கையில் கிடைத்ததையெல்லாம் வைத்து தாக்கி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனை மக்கள், அறியாத மக்கள் நடந்து கொள்வதை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நடந்து கொள்கிறார். இதற்கெல்லாம் பிறகுதான் அல்லாஹ் தஆலா மேராஜினுடைய ஒரு சூழலை ஏற்படுத்தினான். அதற்கு அடுத்ததாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத்தினுடைய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் பெற்று 14வது வருடம் சஃபர் 27 அப்பொழுதுதான் மக்காவிலிருந்து மதினாவிற்கு புறப்படுவதற்கு ஆயத்தமாகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல் திட்டத்தில் எதுவுமே திட்டமிடாமல் இருக்க, எல்லாம் க்ளீனாக எப்படி செய்யணும் அப்படின்ற திட்டமிடுதல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயிரை இன்று இரவோடு முடித்து விட வேண்டும் என்பதாக அவர்கள் முடிவு செய்கிறார்கள். சஃபர் பிறை 27 அப்பதான் முடிவு செய்கிறாங்க. அதற்காக ஒரு கூட்டம் பொறுப்பேற்கிறது. எதுக்கு? ரசூலுல்லாவை கொலை செய்கிறது. ரசூலுல்லாவினுடைய வீட்டிற்கு முன்னால் சுற்றி வளைத்து நிற்கிறார்கள். இரவோடு இரவாக தங்க. நபி எப்பொழுதுமே இரவிலே படுத்து தூங்கி விட்டு வெளியில் எந்திரிச்சு போவோம், துழுவுறதுக்காண்டி மக்கா காபாவுக்கு போவோம். அந்த இரவு நேரத்தில் அவர் எப்பொழுதுமே எந்திரிச்சு வருவார் இல்லையா? அப்படி எந்திரிச்சு வரும்போது வெட்டிடுவலாம் என்கிற எண்ணத்தில் அவர்கள் இருக்கிறார். அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முன்பதாகவே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு கிளம்பி சொல்கிறார்கள். முன்பாகவே திட்டம் இவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். அந்த நேரத்தில் கூட நம்ம எங்கேயாச்சும் வேகமாக பயணப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் பொருள் ஏதாச்சும் மிஸ் பண்ணிடுவோம், நம்முடைய பொருளையை கூட இது பண்ணிடுவோம் கவனக்குறைவில். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பெரிய இக்கட்டான நேரம், அந்த இக்கட்டை கொடுக்கக்கூடியவர்கள் யார்? மக்காவாசிகள் தான் கொடுக்குறாங்க. இந்த நேரத்தில் கூட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை செய்கிறார்கள். என்னென்னா, அவர்களிடத்திலே பாதுகாப்பிற்காக அமானிதமான முறையில் ஒப்படைக்கப்பட்ட பொருட்கள், காசுகள், இந்தந்த நபருடைய காசு இவ்வளவு இருக்கிறது, இந்தந்த நபருடைய பொருட்கள் இவ்வளவு இருக்கிறது என்பதையெல்லாம் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே கொடுத்து இதையெல்லாம் வச்சுக்க சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பச்சை போர்வை, அந்த பச்சை போர்வையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு கொடுத்து அதை போத்திட்டு படுக்க சொல்கிறாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வருகிறார். எல்லாரும் சுற்றி நின்றுட்டு இருக்காங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜஅல்னா மின் பைன ஐதீஹிம் ஸத்தம் வ மின் கல்ஃபிஹிம் ஸத்தம் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்ஸிரூன் என்கிற வசனத்தை ஓதி மண்ணை எடுத்து தூவி விட்டு செல்கிறார்கள்.
அல்லாஹு தாலா அவருடைய பார்வையை விட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறைத்து விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ போறாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பாகவே எப்படி போகணும், என்ன பிளான் எல்லாத்தையும் முடிவு செஞ்சுட்டாங்க. ஏன்னா கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க. நபியை இதோட போட்டுருணும், விடக்கூடாது, முகம்மதை வந்து இனிமே விட்டு வைக்கக்கூடாதுன்றதுல முடிவாக இருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு வந்து அப்துல்லாஹ் இப்னு அர்கீப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர். யார் அவர்? இப்போ போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த பயணத்தை கரெக்டாக கொண்டுட்டு போகக்கூடிய டிரைவர் ஒருத்தவர் இருக்கணும். அவர் இருந்தால் தான் கரெக்டாக. ஏன்னா மக்கா டு மதீனா வந்து எப்போ வடக்கு திசையில் இருக்குது, மக்காலேருந்து வடக்கு திசையில் இருக்குது. இந்த திசையில் போனோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த எல்லாமே அங்கே தான் வருவாங்க, இந்த ரூட்டு தான் வருவாங்க. அதனால் தெற்கு திசையை, அதற்கு நேர் திசையில் இருக்கக்கூடிய யமனை நோக்கி பயணத்தை மேற்கொள்கிறார். அந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு இப்போ இருக்க மாதிரியான குறியீடுகள்லாம் போட்டு மேப்பெல்லாம் போட்டு இப்படி இல்லை. அப்போ அதற்கான ஒரு வழியை சரியான முறையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தணுன்றதுக்காக அப்துல்லா இப்னு அர்கீப் என்று சொல்லக்கூடிய காஃபிர் தான் அவர். விலை கொடுத்து செய்தியை யார்ட்டையும் சொல்லக்கூடாது, நம்பிக்கையானவங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய பழக்கமானவர், அவர்கிட்ட சொல்லி வச்சுட்டாங்க. முன்னாடியே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஒட்டகத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தினுடைய பேர் வந்து கஸ்வா, அந்த கஸ்வான்ற ஒட்டகத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. ஏட்டா அப்துல்லா இப்னு அர்கீப் எடுத்துகிட்டு போயிடணும். மக்காலேருந்தே வந்து பிக்கப் பண்ணக்கூடாது, நாங்கள் சொல்கிற இடத்துல வந்து பிக்கப் பண்ணணும். அந்த இடத்த வரையிலும் நாங்கள் தனியாக போயிடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி போகிறாங்க பாருங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாள் நடந்து சவுர் குகையை அடைகிறாங்க. சவுர் குகையில் வந்து மேலே ஏறுறது சாதாரணமான ஏற முடியாது, ரொம்ப சிரமப்பட்டு தான் ஏறணும். கஷ்டப்பட்டு மேலே ஏறி அங்கே போய் உட்காந்துடும். சவுர் குகையில் உள்ளே நடைபெறக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. 3 நாள் தங்குற இந்த கேப்பில் தான் அபூஜஹல் வந்து வெளியில் நின்றுட்டு இருக்கான். இன்னைக்கு நைட்டு போட்டுருவோம் அப்படின்ற நிலையில் இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே கிண்டலாக சொல்கிறான், இவருடைய முகமதுடைய நிலையை பார்த்தீங்களா? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இன் தாபாத்து மூஹு, நீங்கள் அவரை பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் லக்கும்தும் முலூக்கல் அரபி வல் அஜம், அரபிகளுக்கும் அரபி அல்லாதவர்களுக்கும் பிற்காலத்தில் நீங்கள் என்னவாங்க அரசர்களாக ஆகிவிடுவீர்கள். பின்னாடி ஒரு காலம் வருது, அந்த காலத்தில் நாம் கிஸ்ரா கைசர் போன்ற பெரும்பெரும் ரோம் இவைகளை எல்லாம் வெற்றி கொள்ளுவோம் என்பதை முகமது சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் நிலைமை பாரு, இன்னைக்கு அவர் கெதிய முடிய போகுது அப்படின்ற மாதிரி கிண்டலாக பேசுகிறான். என்ன சொல்ல போனால் இப்போ சவுரு குகைக்கு போயிட்டு இருக்கும் போதே சுராக்கா அப்படின்ற ஒருத்தன் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்தொடருவான். யார் முஹம்மதினுடைய தலையை கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு 50 சிவப்பு நிற ஒட்டகங்கள் கொடுக்கப்படும். ஒரு ஒட்டகம் சிவப்பு நிற ஒட்டகம்னா இன்னைக்கு பென்சுகார் மாதிரி 50 ஒட்டகங்கள் கொடுக்கப்படும்னா அது லைஃப் லாங் செட்டில்மெண்ட் மாதிரி அவனுக்கு. அதனால எல்லாமே தேடுறாங்க, இவ்வளோ பெரிய ஆஃபர் கிடைச்சிருக்குன்னு. ரசூலுல்லா இப்ப சுராக்கா வந்து கண்டுபிடிச்சிடுறாரு ரசூலுல்லாவினுடைய இதை வந்து பிடிக்கிறதுக்கு அவர் முற்படும் போது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு, அவருடைய குதிரையினுடைய பாதங்களை பூமி அப்படி பிடிச்சிக்குது, சிக்கிக்கிறார், மணல்ல சிக்கிக்கிறார். அப்ப ரசூலுல்லாவிடத்துல அவர் முறையிடும் போது ரசூலுல்லா சொல்றாங்க, விட்டோன்னா அவர் திரும்பியும் வராரு. திரும்ப 2-3 வாட்டி அவர் ட்ரை பண்றாரு. அப்பயே புரிஞ்சுக்கிறாரு, ஆஹா இங்க வேறு ஏதோ இறைவனுடைய உதவி இவருக்கு இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவர் நிற்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், கிஸ்ராவினுடைய
காப்பு உமக்கு அணியப்பட்டால் எப்படி இருக்கும் என்பதை நினைத்து பார்த்தீர்களா? நீங்க விட்டுருங்க, இப்ப நீங்க இது பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்துல கிஸ்ராவினுடைய காப்பு உங்களுடைய கைகளில் அணிவிக்கப்படும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. எப்ப கிடைக்குதுன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலகட்டத்துல கிஸ்ரா வெற்றி கொள்ளப்பட்டு அந்த காப்பு வந்து கிடைக்குது. அப்ப ரசூலுல்லாவுக்கு எந்த இடம் கிடைக்கும், அது அங்கேருந்து காப்பு வரும்ன்றது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு துல்லியமான முறையில தெரியுது, அவருடைய திட்டமிடுதல். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌர் குகையில இருக்கிறாங்க, எல்லாரும் வந்துடுறாங்க. அந்த சௌர் குகையுடைய நிகழ்ச்சிகள்லாம் பெரும்பாலும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌர் குகையிலிருந்து 3 நாள் தங்கினாங்க. அதாவது வியாழன் இரவு கிளம்புறது, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் சௌர் குகையில இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பி மதீனாவை நோக்கி குபா அந்த பக்கமா போறாங்க. அங்கதான் குபா, மஸ்ஜிது குபா. 8வது நாள், அதாவது ரபியுல் அவ்வல் 8ல அந்த ஒரு இடத்துல போய் இறங்குறாங்க. அந்த இடத்துல தான் மஸ்ஜிதை முதல்ல மஸ்ஜிதை கட்டுறாங்க. அந்த மஸ்ஜித் தான் முதல் மஸ்ஜிது. அதுக்கு பேர் தான் மஸ்ஜிது குபா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். உம்ராக்கு போறவங்களுக்குலாம் தெரியும் அந்த மஸ்ஜிது குபா. ரபியுல் அவ்வல் 8. இங்கிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க கிளம்பி போறாங்க? ஒரு 3 நாள் பயணம் மதீனாவிற்கு போறாங்க. மதீனாவுக்கு போகும்போது இப்ப என்ன நடக்கும்னா, இங்க அப்துல்லா இப்னு அர்கீக் வந்து பயணி சவுர் குகைக்கு வந்து பிக்கப் பண்ணுவாப்ல. அது வரையிலும் அந்த 2 ஒட்டகத்தை அவர் அப்படியே மேய்ச்சிக்கிட்டு இருக்க மாதிரி மேய்ச்சிக்கிட்டு இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3வது நாள் இவங்க இங்க வந்தோடனே கரெக்டா இவங்க வந்து என்ன செஞ்சிருவாங்க, இவங்களை பிக்கப் பண்ணிட்டு இங்கேருந்து அப்படியே கூட்டிட்டு போயிடுவார். யமன் தேச வழியா வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. அழகான முறையில் ரூட் எடுத்து கூட்டிட்டு போயிடுவார். இப்ப இவங்களுக்கு தகவல் தொடர்பு, யார் யார் என்ன நடக்குது, மக்கால என்ன நடக்குது, யார் என்ன பேசுறா அப்படின்ற தகவலை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அப்துல்லாஹ் இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகன் அப்துல்லா அப்படின்னு ரொம்ப அறிவாளியான ஒரு மகனாக இருந்தாங்க. என்ன செய்வாங்கன்னா, நைட்டு இரவோடு இரவாக வந்து இவர்களிடத்துல சவுர் குகையிலே வந்து 3வது நபரா வந்து தங்கிட்டு எல்லா செய்தியையும் சொல்லிட்டு இரவோடு இரவா இவங்க கிளம்பி பகல் நேரம் ஃபுல்லா மக்கால இருக்கிறது, இரவு நேரம் ஃபுல்லா சவுர் குகையில இருக்கிறது அப்படின்ற ஒரு இதுல வந்து இருக்குது. இதோட ஆமீர் இப்னு புஹைரா என்று சொல்லக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அடிமை, இவர் என்ன செய்வார்னா, ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு அப்படியே போற மாதிரி அப்படியே போயிட்டு கரெக்டா சவுர் குகைகிட்ட வருவார். வந்து பால்களை கறந்து அந்த 3 நாளுக்கான உணவு அங்க கரெக்டான முறையில போய் சேர்ந்துரும். இப்படி மதீனாவுக்கு போற வரையிலும் இந்த இதை எல்லாத்தையும் வழி நடத்தக்கூடிய, எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இது பண்றது அப்துல்லாஹ் இப்னு அபீபக்கராக இருக்கட்டும், அதே மாதிரி ஆமீர் இப்னு புஹைராவா இருக்கட்டும், இவங்களுடைய விஷயத்துல எல்லாத்துக்கும் ஒத்தாசையா இருக்கிறது யாருன்னா அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகள். இவர்கள் தான் இந்த உணவு ஏற்பாடு செய்யறதுல இருந்து எல்லா விஷயத்தையும் இது பண்றது. இப்படி எல்லா தர்த்தீபையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான ஒரு அற்புதமான ஒரு திட்டமிடுதலை செஞ்சு கிளம்பி போறாங்க. இப்ப போயாச்சு மதீனா நகருக்கு. ரபியுல் அவ்வல் 12 அங்க போய் இறங்குறாங்க. இங்க என்ன ஆச்சரியம்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது ரபியுல் அவ்வல், ஹிஜ்ரத்தும் ரபியுல் அவ்வல், அதே மாதிரி அவருடைய வஃபாத்தும் ரபியுல் அவ்வல் அதுல வந்து அமையுது. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப மதீனாவுக்கு போயிட்டாங்க. மதீனாவுக்கு போகும்போது அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய சமூகமே அவர்களை வரவேற்கிறது. இங்க கவனிக்கணும், ரசூலுல்லாவே இப்பதான் போறாங்க, ஆனா ரசூலுல்லாவை வரவேற்கக்கூடிய அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. எப்படி அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அகபாவுடைய ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு இல்லையா, 51ல பெருமானார் ஸல்லல்லாஹு 51 வயசுல ஒரு ஒப்பந்தம் நடக்கும், 7 பேர் வருவாங்க. அதே மாதிரி 53ல ரசூலுல்லாஹ்வுடைய 53 வயசுல ஒரு ஒப்பந்தம் நடக்கும், 70 பேர் வருவாங்க. இதோட இந்த 70 பேரோட சேர்த்து முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு வாலிபரையும், உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற கண்ணு தெரியாத ஒரு சஹாபி, அவரும் வாலிபர், அவர்களையும் தாவாவிற்கு அனுப்பி வைப்பார்கள். இவர்கள் 2 பேர் போய் செய்த அந்த உழைப்பு சுப்ஹானல்லாஹ்
ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வைப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்கக்கூடிய அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள என்ட்ராகிறாங்க. என்ட்ராகணும்னா இப்ப என்ன நடக்கும்? எல்லாருமே இப்ப ஊரே வரவேற்குதுன்னா அப்ப எவ்வளவு பெரிய கெஸ்ட். அப்ப அவங்க தன்னுடைய வீட்டுல தங்குனாக்க அந்த வீட்டுக்காரவங்களுக்கு ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம், பெருமிதமா இருக்கும். அப்படின்ற காரணத்தினால எல்லாருமே தன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்பதாக ஆதரவு வைக்கிறான். இப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்கக்கூடிய முடிவு அழகான அந்த தலைமைத்துவத்தினுடைய முடிவு. கீழே இருக்கக்கூடிய எந்த நபருக்கும் பாகுபாடு இல்லாமல் நடந்து கொள்வதுதான் ஒரு தலைமைத்துவத்தினுடைய அடிப்படை அடையாளம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க நிக்கிறாங்கன்னா, இவருடைய வீட்டுல தங்கிக்கிறேன், இங்க இடத்துல தங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு விதமான ஒரு சஞ்சலம் ஏற்படும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய ஒட்டகம் கஸ்வாவை அவிழ்த்து விட்டுட்டு சொல்றாங்க, இது எந்த இடத்திலே போய் அமருகிறதோ அந்த இடத்திலே நான் என்ன செய்வேன், யாருடைய வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்குதோ அங்க போய் நான் உட்காருதோ அங்க அந்த வீட்டுல தங்குவேன். இது இறைவனால் ஏவப்பட்டு இருக்கிறது என்பதாக சொல்றாங்க. இது இந்த ஒட்டகத்துக்கு கட்டளையிடப்பட்டு இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இப்ப ஒட்டகத்தை அனுப்பி விடப்படுது. இந்த ஒட்டகம் போகுது, ஒரு சஹாபி வீட்டுல நிக்குது. அந்த சஹாபி நினைக்கிறான், உட்காரு 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 உட்காருன்ற. அப்பதான் அப்படி போகுது. இன்னொரு சஹாபி பக்கத்துல இப்படி நிறைய பேர் உட்கார்ந்துரு உட்கார்ந்துரு உட்கார்ந்துருன்னு சொல்லி சொல்றாங்க. அது வேற போகுது. அப்படியே போய் கடைசியா அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டுல போய் நிக்குது. இது எதேர்ச்சியா நடந்தது இல்ல. இதையும் கவனிக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு விஷயமும் நுட்பமானது. ஏன் அங்க போய் நின்றுச்சு? ஒட்டகம் ஏவப்பட்டு இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா அங்க வீட்டுல போய் நிக்கிறதுக்கான காரணம். ரெண்டாவது, அபு அய்யூபுல் அன்சாரி யாரு? ஒரு 25 வயது கொண்ட ஒரு வாலிபர். 25 வயது கொண்ட ஒரு வாலிபர் அவங்களுடைய வீட்டுல தான் போய் நிக்குது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம். அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டுல போய் உட்கார்ந்து, அதுக்கு என்ன பின்னணி அப்படின்னு சொன்னா அது ஒரு நீண்ட சரித்திரம். அதுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள்ல இருக்கு. அந்த ஒட்டகம் ஏன் அங்க இடத்துல சுவாரஸ்யமான ஒரு செய்தி அங்க ஒண்ணு இருக்குது. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டுல போய் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவினுடைய பக்கங்கள் என்பது சாதாரணமான பக்கம் அல்ல, மிகப்பெரிய ஒரு புரட்சியான பக்கம், மிகப்பெரிய புரட்சி. மொத்தமே 2000 பேர் தான் முஸ்லிம்கள். அங்க பாத்தீங்கன்னா 20,000 காஃபிர்கள் இருக்கிறாங்க. யஹூதிகள் சுத்தி சுத்தி குழுக்களை எல்லாத்தையும் கவனிச்சு பாத்தீங்கன்னா மதீனாலேயே அவ்வளவு கூட்டம், யூதர்களுடைய கூட்டத்திலிருந்து எல்லாமே இருக்குது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போய் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன செய்யறாங்க? மஸ்ஜிது நபவியை கட்டுறாங்க. மஸ்ஜிது நபவி என்பது நல்லா விளங்கணும், அது வணக்க ஸ்தலம் மட்டுமல்ல, அங்குதான் போரினுடைய பயிற்சியும் கொடுக்கப்படும். அம்பு எறிவதனுடைய பயிற்சியும் அங்கதான் கொடுக்கப்படும். அங்கதான் குர்ஆன் கற்றுக் கொடுக்கப்படும். அங்கதான் எல்லா விஷயங்களும் சுஃபா அப்படின்ற ஒரு இதை அமைச்சு பெருமானார் ஒரு பெரிய ஒரு பல்கலைக்கழகம் அது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான ஒரு களத்தை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நாட்டுறாங்க. கல்வி மற்றும் திட்டமிடுதல் இவைகளுக்கான ஒரு ஒருங்கிணைப்பான ஒரு இறை இல்லத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் அமைக்கிறாங்க. அப்ப இந்த உம்மத்தினுடைய முதல் வெற்றி அது மாதிரி ஒரு இல்லம் அமையணும், அது மாதிரி கட்டமைப்பை கொண்ட ஒரு மஸ்ஜித் உருவாயிருச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹு தஆலா அந்த மஹல்லாவே கபூல் செஞ்சிருவான். அல்லாஹு தஆலா நம்முடைய மஹல்லாவே கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அமைக்கிறாங்க. ரெண்டாவது, ரசூலுல்லாஹ்வுடைய இது நான் ஒவ்வொரு டாபிக்கையும் நான் போன நேற்று சொன்ன மாதிரி தான், நேரம் இல்லை, ரசூலுல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு செய்தியையும் ஆழமாக பேசணும். ஆனா நேரம் இல்லை இருக்கிற காரணத்தினால சுருக்கமாக சைடாக சுருக்கமாக சொல்லிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு சுருக்கமோ அந்த அளவுக்கு சுருக்கமா சொல்லிட்டு இருக்கேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா மஸ்ஜித் நபவியை இது பண்றாங்க. அதுக்கு அந்த மஸ்ஜித் நபவிக்கான ப்ராப்பர்ஸ் எல்லாம் அது ஒன்று தனியா நடக்கும். அது அடுத்தது சென்சஸ் எடுக்கிறாங்க. ஏழை எளியவர்கள், செல்வந்தர்கள், உழைப்பாளர்கள், பொருள் வைத்திருக்கக்கூடியவர்கள், வியாபாரம் தெரிந்தவர்கள், உழைக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? சென்சஸ் எடுக்கிறாங்க.
சென்சஸ் எடுத்துட்டு நல்ல உழைக்கக்கூடியவரை பொருள் உள்ளவரோட இணைச்சு விடுறாங்க. இப்படி இஹ்வத்தை, சகோதரத்துவத்தை ஏற்படுத்துறாங்க. அடுத்தது, அங்க முஸ்லிம்களாகவே இருந்தாலும் அவுஸ் ஹஸ்ரஜ் போன்ற குழு குழுவாக அவர்கள் இனமாக பிரிந்து இருந்தார்கள், ஜாதிவாதியாக இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்க டிக்ளேர் பண்றாங்க, இனிமே அந்த ஜாதி அந்த இதே இல்லை, நீ பட்டாணி நீ தக்காளி அப்படிலாம் இல்லை, மொத்தமா ஹமியத்துல் இஸ்லாமியா, முஸ்லிம் என்ற இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ முஸ்லிம், எல்லாமே இஸ்லாம் என்ற கோட்பாட்டுக்குள்ள எல்லாமே சகோதரத்துவமா ஆயிரணும். சகோதரத்துவத்தை அங்க நிலைநாட்டுறாங்க. மூணாவது. நாலாவது, வெளியில இருக்கக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் இருக்கிறார்களவா, அவர்களிடத்துல சமாதான ஒப்பந்தத்தை செய்கிறார்கள். இன்னைக்கு வரையிலும் அரசியல் நடந்துகிட்டு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னைக்கு போட்ட அந்த வரைபடத்தினுடைய இதுல தான் இன்னைக்கு வரையிலும் நடந்தது. அது நம்ம பின்னாடி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இந்தியாவில் இஸ்லாம் அப்படின்றத குறித்து, முஸ்லிம்களுடைய பங்கு அப்படின்ற பத்தி பேசும்போது நம்ம அதை பத்தி எல்லாம் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இதை வகுக்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க தன்னுடைய இது பண்ணிட்டாங்களா, அதுக்கப்புறம் ஹுதூத், எல்லை புறத்தை முடிவு செய்கிறார். மதீனாவினுடைய எல்லை எது, இதுலேருந்து எது வரையிலும் எல்லை அப்படின்றத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்கிறார். இப்படிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஆரம்பிக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு 8 வருஷம் தான். 8 வருஷத்துல அவர்கள் சந்தித்த போர்கள் எத்தனை தெரியுமா? உலக வரலாற்றில் அது மாதிரி போர் யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. 77 போரை சந்தித்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 77 போர். அதுல 27 போர் ரசூலுல்லாஹ் தலைமை ஏற்று நடத்திய போர்கள். மீதி இருக்கக்கூடிய 50 போர்கள் ஆங்காங்கே படைகளை பிரித்து அனுப்பிய போர். போனா இபாதத்துகள் எல்லாமே மதீனால தான் இறங்குது. மக்கால தொழுகை இறங்குச்சு, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, சாராயம் இத தடுக்கப்பட்டது, வட்டி தடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களுமே இங்கதான் இறங்குது. எல்லா அமலும் இங்க நடக்குது. எப்படி 77 போர் உட்கார்ந்து வெறும் போரே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா? இல்ல. இங்க சமுதாயத்தினுடைய கட்டமைப்பு, எவ்வளவு பெரிய கட்டமைப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினாங்க. 1,24,000 சஹாபாக்களை உருவாக்குனாங்க. அத்தனை பேருமே உத்தமர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வரைந்து எடுத்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று புரட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்துறாங்க. ஆனா இதுல பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு பிரமிப்பான ஒரு பக்கங்கள் இருக்குது. இத சரியான முறையில புரியணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் போர் செஞ்சாங்க? நிறைய பேர் கேட்கிற கேள்வி. இஸ்லாமியர்களுக்கே இதற்கான ஒரு புரியுதல் இல்லை. உலகத்தில அநியாயங்கள், அட்டூழியங்கள் தலை விரித்து ஆடுகின்ற பொழுது ஒழுக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு சூழல், அந்த சூழல் இருந்தால் என்ன செய்துதான் ஆகணும்? நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். சாதாரணமாக இன்னைக்கு நம்மள்ட்ட கொடுக்கக்கூடிய ரூல்ஸ், இது போனாக்க இது மாதிரி ஃபைனு, இது மாதிரி போட்டுருவோம், இது மாதிரி தண்டனைகள், இதெல்லாம் எதுக்காண்டி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்படி செய்தால்தான் அவர் அமைதியை ஏற்படுத்த முடியும். சில சட்டத்திட்டங்களின் மூலமாக தான் என்ன செய்ய முடியும்? அமைதியை ஏற்படுத்த முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய போர்களில் பெரும்பான்மையானது தற்காப்பிற்கான போர். அவர்கள் வந்து நாசம் செய்வதற்காக வரக்கூடிய அந்த நேரத்திலே அவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய போர்களாக இருந்தார்கள். எல்லா போர்களும் அப்படி இல்லை. மீதி இருக்கக்கூடிய போர்கள் அவன் அட்டூழியம் செய்வதற்கு அல்லது தன்னை அழிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறான் என்கிற ஒரு தகவல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னு போய் கேளுங்கன்னு சொல்லி ஒரு படையை அனுப்புவான். அதே மாதிரி இந்த இடத்துல மக்கள் எல்லாம் இப்படி அநியாயமாக அடிமைப்படுத்தப்படுகிறார்கள், இப்படி அவர்களை சிரமப்படுத்தப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவல் வரும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? அங்க ஒரு போரை அனுப்புவார், இப்படி படைகளை அனுப்புவார். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் நடக்குது. கடைசியாக நிறைய போர்கள். இதற்கு இடையில ஹுதைபியா உடன்படிக்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 6
காபாவிற்கு உம்ரா செய்யணும்னு சொல்லி போவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என் மார்க்கத்தை வந்து நல்லா கவனிக்கணும். இஸ்லாத்தை திணிப்பதற்காக இஸ்லாம் மிரட்டி கொலை செஞ்சிருவேன், இல்லாட்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர்கள் அமையவில்லை. மாறாக எந்த இடத்துல இஸ்லாம் வெற்றி கொள்ளப்பட்டுச்சோ அந்த இடத்துல சமூக ஒழுக்கம் நிலைநாட்டப்பட்டது. சமூக நீதி அங்க வந்து என்ன செய்யப்பட்டது? அமல் செய்யப்பட்டுச்சு. அமல் செய்யப்பட்டு அது அப்படியே இருக்கும். நீ முஸ்லிமா இருந்தா, முஸ்லிமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இல்ல நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் காஃபிரா தான் இருப்பேன், யூதனா தான் இருப்பேன், கிறிஸ்தவனா இருப்பேன் அப்படின்னு சொன்னா இரு, ஓகே பரவாயில்ல. ஆனா இங்க இருக்கக்கூடிய அந்த சமூக ஒழுக்கத்தை நீ பேணக்கூடியவனாக இருக்கணும். சமூக கட்டுப்பாட்டை, இதுதான் ஒழுக்கம், இதுதான் டிசிப்ளின், இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒழுக்க முறையை அங்க சொல்லி, யாரையும் அடிக்கக்கூடாது, யாருடைய பொருளையும் இது பண்ணக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, அடுத்தவனுடைய பொருளை திருடக்கூடாது அப்படின்ற ஒரு சமூக ஒழுக்கமான ஒரு கட்டமைப்பான ஒரு சூழலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி காலகட்டமாக இருக்கட்டும், குலஃபாய் ராஷிதீன்களுடைய ஆட்சி காலமாக இருக்கட்டும், அப்படிதான் இருந்துச்சே தவிர யாரும் எந்த ஒரு இடத்துலையுமே போய் கண்டிப்பா நீங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற நிர்பந்திக்கக்கூடிய நிலையெல்லாம் இல்லை. இன்னும் சொல்லப்போனா ஒரு 40க்கும் மேற்பட்ட பாதிரியார்கள், கிறிஸ்தவ பாதிரியார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவாதம் செய்யறதுக்காண்டி வருவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய மஸ்ஜித் நபவியிலே இடத்தை ஒதுக்கி நீங்க வந்து என்ன செய்ய, உங்களுடைய வழிபாட்டை செய்து கொள்ளுங்கள் என்பதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்து கொடுப்பார். மஸ்ஜிதுக்குள்ளேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிறிஸ்தவர்கள் அவருடைய முறைப்படி தொழுது கொள்வதற்கு அனுமதி. அந்த அளவுக்கு ஒரு பரந்த சிந்தனையோடு பெரிய மனதோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டார்கள். அதனால எந்த ஒரு சமயத்தவர்களையும் சமுதாயத்தவர்களையும் நசுக்கணும் அப்படின்றது நோக்கம் அல்ல. நோக்கம் எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, சமூக ஒழுக்கத்தை நிலைநாட்ட வேண்டும். அது அவ்வளவு மட்டும்தான். அது போர்லையுமே நிறைய ஒழுக்கங்கள். போர் நடக்குது அப்படின்னு சொன்னாலே அங்க வீடு தெருக்கள் எல்லாம் கண்ணாமுன்னான்னு இருக்கும். இங்க கலவரம் இடெல்லாம் நடக்குது. எப்படி நடக்குது? ஒழுக்கமா டிசிப்ளினா நடக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரினுடைய முறைகள் என்ன? ஒரு சின்ன செடிகள் கூட வெட்டப்படாது, சின்ன செடிகள் கூட புடுங்கப்படாது, மரங்களை வெட்டக்கூடாது, கால்நடைகளுக்கு எந்த ஒரு இடையூறும் செய்யக்கூடாது, பெண்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது, சிறுவர்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது, முதியவர்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது. யார் என்ன உடம்பு முடியாதவர்களாக இருக்கிறார் அவர்களுக்கு எந்த இது இருக்காது. அதே மாதிரி போர்ல யாராச்சும் ஒருத்தவர் வந்து புறம் இதுக்கு காட்டு ஓடுறாரு அப்படின்னு சொன்னா, இப்ப ஓடிட்டு அவனா திரும்ப நல்லதா செய்ய போறான்? அப்படி இருந்தாலுமே அவர் ஓடுகிறார் என்று சொன்னால் அவரை எதை டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தவர் சமாதானத்தை வருகிறார் என்று சொன்னால் போரினுடைய நடவடிக்கைகளை உடனடியாக விட்டுவிட வேண்டும் என்பதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்திருக்கக்கூடிய போரினுடைய விதிகள். இதிலேயே பார்த்தாலேயே அவ்வளவு இது. அதே மாதிரி அன்றைய காலத்துல கைதிகள் அப்படின்னு சொன்னாலேயே ஒண்ணு மரண தண்டனை, அப்படி இல்லைன்னா அடிமையாக ஆக்கி அவர்களை இது பண்ணுவாங்க. இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அவர்களுக்கு ஏதேனும் பணைய தொகைகளை வாங்கிவிட்டு அவர்களை திருப்பி அனுப்பி விட்டுருவார். அல்லது எதையாச்சும் நீ கற்றிருந்த கல்வியை நீ கொடு, அந்த கல்வியை கற்றுக் கொடுத்து இவனை ரெடி பண்ணிட்டானா நீ என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கைதிகளுடைய விஷயத்தில் நடந்து கொண்டது. இன்னும் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க சாப்பிட்டீங்களோ இல்லையோ அந்த கைதிகளுக்கு உணவை கொடுத்து விடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கைதிகளுடைய உணர்வுகளை புரிந்து நடந்தார்கள் அப்படின்ற செய்தியெல்லாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில இஸ்லாத்துக்கு எதிரான திட்டங்கள் எல்லாமே தீட்டப்படுது. சஹாபாக்களுக்கெல்லாம் சரியான கோபம் வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சகிப்புத்தன்மையை என்ன செய்யறாங்க? பொறுமையாக அங்க இது பண்றாங்க. அதே மாதிரி ஹிஜ்ரி 8ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவினுடைய வெற்றி நடக்குது. 2 பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம உஷாராயிரும். ஹிஜ்ரி 8ல என்ன செஞ்சிருச்சு? மக்கா வெற்றி முடிஞ்சதுக்கு பிறகு அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய நிகழ்ச்சி இருக்குது. இன்ஷாஅல்லாஹ் ஹஜ்ஜத்துல் விதாவிலிருந்து இறுதி நபியினுடைய இறுதி நாட்கள் எப்படி அமைந்திருந்தது இன்ஷாஅல்லாஹ் அதை வந்து நாளைய தினத்தில் பார்ப்பதற்கு இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.